சேரன் வந்து எங்கேயோ சந்தோஷமா கிளம்புறத பார்த்துட்டு வந்து சோழனுக்கு டவுட் வருது. உடனே சோழனும் வந்து நம்ம பல்லவனும் 2 பேருமே வந்து அண்ணன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்ட்டா வந்து சந்தா வந்து அவங்க வீட்லேருந்து கூட்டிட்டு சைக்கிள்லேருந்து நேரா கோயிலுக்கு போறாரு நம்ம சேரன். 2 பேரும் ஒண்ணா ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு "பாத்தியாடா நான் சொன்னேன்ல அண்ணன் நம்மகிட்ட பொய் சொல்லுது" சொல்றா. ஐயோ! அண்ணன இது நெனச்சே பார்க்க முடியலண்ணே. அண்ணன் நம்மகிட்ட பொய் சொல்லுமா? இதானே ஃபர்ஸ்ட் டைம். அதான்டா காதல்னு வந்தா பொய்யெல்லாம் தானா வந்துரும்டா. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் மட்டும் நான் இது விதிவிலக்கா என்ன? அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் நம்பவே முடியலண்ணே என்னால. சரிடா இதுக்கப்புறமா இப்படியே விடக்கூடாதுடா. 2 பேருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரியா? அப்படின்னோனே சரிண்ணே முதல்ல அது பண்ணணுண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப கரெக்ட்டா சேரன் வந்து உள்ள வராரு. உடனே வந்து நிலா வந்து ஃபைல வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பல்லவன் வந்து என்னடா 2 பேரும் ஏதோ அண்ணன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா விஷயம்? அப்படின்னோனே அண்ணன் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டியாப்பா? கேட்டேன்டா காது குத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆமா அண்ணன் ஃபங்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஓ அப்படிங்களாங்க ஃபங்ஷனுக்காங்க. சரி, சரி. நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பல்லவனும், சோழனும். அத கேட்டுட்டு வந்து சேரன் வந்து "டேய் இப்ப ஏன்டா சிரிக்கிறீங்க?" அப்படின்னோனே, "இல்லண்ணே காது குத்துக்கு போயிட்டு வந்திருக்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டேல்ல" அப்படின்னோனே, இல்லடா எல்லாருக்கும் சமைக்கணும்ல. அதனால வந்துட்டேன்டா" அப்படின்னோனே, "அது எப்படிண்ணே காது குத்துக்கு போயிட்டு சாப்பிடாம அப்படியே வந்துட்ட? அதுவும் வந்து நீயும் சாப்பிடல. சரி எங்களுக்கும் வந்து ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு பார்த்தா அதுவும் வாங்கிட்டு வரல. இல்ல நாங்களே செஞ்சுட்ருப்போம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியேண்ணே" அப்படின்னோனே, "டேய் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? அண்ணன் வந்துச்சு கரெக்ட்டா? அண்ணனுக்கே எல்லாருமே அக்கறை இருக்கு. அதான் வந்துச்சு." ஆமாமா. ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்குடா. சரிண்ணே காது குத்துல என்னென்ன பண்ணாங்க? எது பண்ணாங்க? அதுவும் ஈவினிங் டைம்ல காது குத்திருக்காங்க. காது குத்துறான்னு சொல்லிட்டு எங்களுக்கே காது குத்துறல்ல நீ அப்படின்னோனே, ஐய்யய்யோ! என்னடா இது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாரு. "அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியுமா? டேய் நான் எங்கடா போனேன்?" அப்படின்றாரு. "அண்ணே சும்மா இருண்ணே நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோண்ணே" அப்படின்றாரு நம்ம பல்லவன். உடனே வந்து என்னடா ஆச்சு? அப்படின்னோனே கேட்குறாரு நம்ம பாண்டியன். என்ன ஆச்சா? அண்ணன் சந்தாவ கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குது. அதுவும் கோயில்ல 2 பேரும் ஜாலியா பேசினேன். "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாங்க தான் பார்த்தோமே பின்னாடி வந்து" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து வெட்கப்படுறாரு. "பாத்தியா அண்ணன் எப்படி வெட்கப்படுதுன்னு? ஏண்ணே எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிட்டு போ வேண்டியதுதானே? அத விட்டு ஏண்ணே?" அப்படின்னோனே, "நீ ஏண்ணே பொய் சொல்லிட்டு போன? நம்பவே முடியலண்ணே" அப்படி பாண்டியன் சொல்றாரு. "டேய் காதல்ல பின்ன பொய்யெல்லாம் சொல்லாம எப்புட்றா? பொய் சொன்னா தானே அந்த காதல் சூப்பரா இருக்கும். காதல்னாவே பொய் தானே. காதல் ஒண்ணும் பொய் கிடையாது. காதல் பொய் இல்ல. ஆனா காதலிச்சா பொய் கண்டிப்பா சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சோழன் சொல்றத கேட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி அண்ணனுக்கு அப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சீக்கிரமா அண்ணன் என்னடா சொல்ற? அப்படின்னா, "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இப்போ வேணாம்டா. இப்போ 1008 பிரச்சனை இருக்குடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ண்ணே. முதல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் வேலைலாம் பண்ணோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி உடனே வர வச்ச வீட்ல ரூம் எங்கே இருக்கு?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "என்ன திடீர்னு ரூம் பத்தி பேசுற?" "இல்லடா இன்னைக்கு அந்த இருக்கால வந்து வானதி அவ தான் தேவையில்லாம ரூம் பத்தி பேசினா. அதான் எனக்கும் தோணிச்சு" அப்படின்னோனே, "ஓ இதெல்லாம் பத்தி பேசுறாளா அவ கல்யாணத்துக்கு முன்னாடி?" அப்படின்னு வந்து சோழன் கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு நிலா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி இப்ப என்ன பிரச்சனை? அதான் வந்து இருக்கிற ரூம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அது எப்படி புதுசா ரூம் கட்டணும்? சரி ஆமாமா கரெக்ட். ரூமே அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. அதனால புதுசா தான் அண்ணனுக்கு ஒரு ரூம் கட்டி ஆகணும். அண்ணனுக்கு அப்படியே கட்டும்போது எல்லாருக்கும் ஒரு ரூம் கட்டிடலாம்ல அப்படின்னு பாண்டியன் சொல்றான். ஆமாமாடா உன்னோட காரியத்துல நீ கரெக்டா தான் இருக்க. சரி அப்படின்னா அண்ணன் 4 ரூம் கட்டணுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. 4 ரூம் ஏன்டா? 3 ரூம் கட்டினா போதும். ஏன்னு அப்படி சொல்ற? பின்ன எனக்கு எதுக்குடா ரூமு? எனக்கு வாழ்க்கையே இல்ல. ரூம் மட்டும் இருந்து என்னடா பண்ண போகுது? என்னண்ணே நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமாடா இப்ப பாரு அண்ணி இருக்காங்கல்ல ரூமு, அந்த ரூம் கூட காலியா தான் ஆகப்போகுது. என்னென்ன சொல்ற? அண்ணி இருக்க ரூம் ஏன் காலி ஆகணும்? டேய் எங்க எனக்கும் உன் அண்ணிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அண்ணி இங்கேயாடா இருப்பாங்க? அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு அவங்க போயிட போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமே காலி தான். இதில எனக்கு எதுக்குடா புதுசா ரூமு? அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னோனே இங்க இதெல்லாம் கேட்ட வந்து தாங்கவே முடியல. நம்ம நிலா வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு உள்ள போறாங்க. அவங்களால அழுகைய கட்டுப்படுத்த முடியல. கண்லேருந்து தண்ணியா ஊத்துது. தாங்க முடியாம, "என்னண்ணே நீ இப்படிலாம் பட்டுன்னு பேசிட்ட" அப்படின்னோனே, என்னடா பண்றது? நான் உண்மைய தான் சொன்னேன். அது வந்து எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்?" அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்ட நிலா மனசுக்குள்ளே அழறாங்க. அவங்களால தாங்க முடியாம அழுதுட்டுருக்காங்க. "டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க?" "ஒண்ணும் இல்லண்ணே" அப்படி சொல்லிட்டு மழுப்புறாங்க. நம்ம சேரன் கேட்டதுக்கு எல்லாரும்.